நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தர் கிதியோனை பார்த்து சேனைகளிடத்திற்கு புறப்பட்டு போ, அதை உன் கரத்தில் ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஜெயமான ஒரு வார்த்தையை கிதியோனுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட அனைத்து விதமான வேதனை ஊடாக, விரக்தியின் ஊடாக சலித்து சோர்ந்து விடுகிறோம். ஆனால் நம் தேவன் சோர்ந்து போகிறவரும் இல்லை, இலைப்படைகின்ற தேவன் இல்லை. அதனால் நம் சோர்வை நீக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். காரணம், நம் தேவன் யாருன்னு சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் சேனைகளின் கர்த்தர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் நமக்குள் இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே சேனைகளின் கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக பெருத்த ஒரு பாதுகாப்புள்ள தேவனாய் இருக்கிறார். ஒன்று, நமக்காக யுத்தம் செய்கிறவராக, நமக்காக வழக்காடுகிறவராக, நமக்காக பரிந்து பேசுகிறவரை மாத்திரமல்ல, அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து போய் பார்க்கின்ற எந்த ஒரு சோதனையை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். வேதத்திலே அவரை குறித்து விளக்கங்கள் கொடுத்திருக்கிறபடினாலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர், பாதுகாப்பு கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடினாலே சோர்ந்து போக வேண்டாம். நம் தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே என்ன நினைத்தாரோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கவே நினைக்கின்றபடினாலே நிச்சயமாய் இந்த நாட்களிலே நாம் தேவனை யோசிக்கின்ற போது சோர்ந்து போகாதபடிக்கு அவரை சார்ந்து வாழ அமைப்பு கொடுப்போம். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற நீ பெரியவரப்பா. எங்கள் பிரச்சனைகளை விட, எங்கள் வேதனைகளை விட, எங்களுடைய சோதனையான சம்பவங்களை விட நீ பெரியவராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாயும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.